பூசணிக்காய சோத்துல மறைச்சதுன்னு ஒரு கதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதோடைய விளக்கம் யாருக்கா தெரியுமா? ஒரு புத்தகத்துல தான் படிச்சேன். அது உண்மையா என்னன்னு தெரியல, ஆனா நல்லா இருந்தது. என்ன அப்படின்னா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பணக்காரர் ஒரு ஊர்ல இருந்திருக்கிறார். இந்த பணக்காரர் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஏழை, ஒரு குடியானவன் இருந்திருக்கிறார். அவரு இந்த பூசணிக்காய் கொடி அவர் வீட்டுல வளர்த்திருக்கிறார். நல்ல அழகான பெரிய பூசணிக்காய் விளைஞ்சிருக்குது. இந்த பணக்காரர் வாயை திறந்து கேட்டிருக்கலாம், இல்ல காசு கொடுத்து வாங்கியிருக்கலாம். சில பெரிய மனிதர்களுக்கு எப்பயுமே கொஞ்சம் சின்ன புத்தி உண்டு. படக்குன்னு யாரும் பார்க்கல நினைச்சு அந்த பூசணிக்காவை திருடிட்டு வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டார். பெரியவங்க செய்யற தப்பு அவங்கள தவிர எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும். எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, இந்த பூசணிக்காய் திருடினார்ல அவர் வீட்டுக்கு பின்னாடி தான் என் மச்சனே இருக்கான், இந்த பூசணிக்காய் திருடினார்ல அவருக்கு பக்கத்து தெருவில் தான் என் பிள்ளை டியூஷன் படிக்குது, இந்த பூசணிக்காய் திருடினார்ல அந்த தெருவில் தான் நாங்கள் வீடு பார்த்துருக்கோம், இப்படியே சொல்லியிருக்காங்க. காலம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. 2வது தலைமுறை, 3வது 4வது தலைமுறை வந்துருச்சு. ஒத்த பூசணிக்காய் திருடிட்டு அந்த குடும்பமே அசிங்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் நல்லவங்களா தான் இருந்திருக்கு.